தேவன் உங்களிடத்திலே ஒரு வித்தியாசமாக தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகளை நான் உங்களிடத்துல கேட்கிறேன். நம்ம எல்லாருக்கும் இப்ப கர்த்தருடைய வருகை வந்துருச்சுன்னா நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவோம் அப்படின்ற ஒரு நிச்சயம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம சொல்லிடுவோம் வெளியில, அல்லேலூயா எனக்கு நிச்சயம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். பிரைஸ் லார்ட். ஆனா மனசுல ஒரு கலக்கம் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஏனெனில் வேதம் சொல்லுது, பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. அப்படி இருக்க என்னை மாத்திரம் நீர் நியாயம் தீர்க்க தீவிரியாதிரும் ஆண்டவரே அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு கலக்கம் இருக்கதான் செய்யும். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இப்போ அண்ணன் சொன்னாங்க ஒரு வார்த்தை, சிலருக்கெல்லாம் ஆண்டவர் 6 மாசத்துக்கு முன்னாலதான் பேசியிருப்பாரு, உங்கள்கிட்ட பேசி 6 மாசம் ஆயிருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. பிரைஸ் லார்ட். சோ என்ன காரணம்? ஏன் அடிக்கடி தேவன் நம்மத்தில இடைப்பட மாட்டேங்கிறார்? தினமும் நம்மத்தில தேவன் பேசலாமே, அவர் பேசுற தெய்வம் தானே, அவர் ஜீவிக்கிற தெய்வம் தானே. அப்ப தேவன் ஏன் நம்மத்தில தினமும் பேச மாட்டேங்கிறார்? ஒண்ணு, நம்ம பரலோகம் போவோமா மாட்டோமான்ற ஒரு அங்கீகாரம் நமக்குள்ள இருக்க வேண்டும், ஒரு உறுதி நமக்குள்ள இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், கர்த்தர் நம்ம மத்தியில ஏன் தினமும் பேச மாட்டேங்கிறாரு? எப்பயாவது ஒரு தடவை தான் பேசுறாரு, ரொம்ப ரேர், அகேஷனலி ஸ்பீக்கிங். மூணாவது, ஆவிக்குரிய வரங்களை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஆவிக்குரிய வரங்களை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அதாவது ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள் சபையில விரல் விட்டு எண்ணிடலாம், இவங்க தான் ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள் சொல்லி. ஆவிக்குரிய வரங்கள்லாம் என்னன்னு இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிரைஸ் லார்ட். அடுத்து, தேவனுடைய நன்மை நமக்கு ஏன் கிடைக்கிறது தாமதமாகுது? அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான காரியம் என்னவென்று நாம் ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை? அது மாத்திரமல்ல, உங்களை குறித்து தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னவென்று ஏன் இன்னும் வெளிப்படவில்லை? இப்படி அநேக காரியங்கள் நம்மத்துல கேள்வியாக அடிக்கடி தோன்றலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணத்தை தான் இன்றைக்கு பிரசங்கிக்கும். இன்றைக்கு அந்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இப்ப பரலோகம் செல்லணும் அப்படின்னா வேற புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வரும் பொழுது நாம் எல்லாம் என்னவாக்கப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அப்ப அவர் வரும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இப்ப மறுரூபமாக்கப்பட்டாதான் நாம் எளிதாக அந்த ஸ்கைல நம்ம டிராவல் பண்ணி ஹெவனுக்குள்ள போக முடியும். சரிதானே? ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அப்ப எத்தனை பேருக்கெல்லாம் இந்த மறுரூபம் ஆகக்கூடிய ஆசை இருக்கு? அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கு, எல்லாரும் மறுரூபம் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ஹல்லேலூயா. ஆனா இங்க மறுரூபம் ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தர் நொடியில நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடுவாரு. ஆனா முக்கியமாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நாம் மறுரூபமாக வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். அப்ப மனம் புதிதாகிறதுனா என்ன? அப்ப மனம் புதிதாகிறதுனா என்ன? அததான் சார்லஸ் பிரதர் பையன் சொன்ன ஒரு வசனம். பிரைஸ் லார்ட். கலாத்தியர் 5:22. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போமா? அத ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. உங்களையும் என்னையும், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தடை, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தூரத்தை பிசாசு அடிக்கடி உள்ள கொண்டு வரான். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஆனா
நாம இன்னைக்கு தேவனுடைய வருகை வருமேயானால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோமா என்ற நிச்சயம் நமக்கு வர வேண்டுமே ஆனால் இந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 நம் மத்தியிலே பூரணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது எல்லாரும் கேட்ட வேத வசனம் தான். இது வித்தியாசமாக நாம் தியானிப்போம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பிரமாணத்துக்கு விரோதமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதையே நாம் எடுத்து தியானிக்கணும். இந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் ஏன் எடுத்து தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆவிக்குரிய வரங்களை நாம் பெற வேண்டும், தேவன் நம் மத்தியிலே அனுதினமும் பேச வேண்டும். இப்படி சில காரியங்கள், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லியிருந்தேன். இந்த காரியங்கள் எல்லாம் நம் மத்தியிலே நடக்க வேண்டுமே ஆனால் நாம் இந்த ஆவியின் கனிகளிலே பரிபூரணம் அடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்குங்க. பரிபூரணம் அடைந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நான் சொல்லல, பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். பரிபூரணம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் until our end. நம்ம முடிவு வரியந்தம் இந்த ஆவியின் கனிகளிலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்? வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த ஆவியின் கனிகளை இதுக்கு அதாவது தமிழ்ல எதிர்ப்பதம் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. விருப்பம் அப்படின்னா வெறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவியின் கனிகளில அன்பு அப்படின்றதுக்கு எதிர்ப்பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா வம்பு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன? வம்பு. இல்லைன்னா நேசிக்கிற தன்மை நம்மகிட்ட இருக்காது, வெறுப்பு. அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன? வெறுப்பு. சோ இப்படிப்பட்ட இந்த ஆப்போசிட்டான காரியம் எல்லாமே நம்ம மத்தியில இருக்காம நாம பார்த்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இப்போ வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவுது என்று சொல்லி. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவுது என்று சொல்லி. இந்த அன்புல தான் நம்ம நிறைய லேக் ஆயிடுறோம். இந்த அன்புல தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிறைய லேக் ஆயிடுறோம். இந்த அன்புல சபையில நம்ம ஒருத்தருக்கு அன்போட இருப்போம். சபையில நமக்குள்ள பிரதர் நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிப்போம், எல்லாம் பண்ணிப்போம். ஆனா இதே அன்பு உலக பிரகாரமான ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மத்தியில அவர்களுக்கு நமக்கு இந்த அன்பு இருக்குதா அப்படின்றத நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? நமக்குள்ள எப்படி நம்ம மாத்தி மாத்தி அன்பு செலுத்திக்கிறோமோ அதே போல நாம் ஒரு வேற்று மதத்தினரையோ அல்லது கிறிஸ்துவை அறியாத ஒரு பிள்ளையை பார்க்கும் பொழுது அதே அன்பு நமக்குள்ளேயும் கடந்து வர வேண்டும். இதுதான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அன்பு என்ன பண்ணது? நல்லோரையும் தாங்குது, தீயோரையும் தாங்குது. இதுதான் தேவனுடைய அன்பு. நான் பல நேரங்கள்ல பல நாட்கள்ல தியானிச்சிருக்கேன். ஏன் இந்த அன்பு என் குடும்பத்துல ஒரு சிலர்கிட்ட இல்ல? அப்ப எனக்குள்ள ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் தேவன் பேசல, அதனாலதான் தேவன் என்னோடு பேசவில்லை. இந்த காரியங்கள்ல நான் என்னை சரிப்படுத்திக் கொண்ட பிற்பாடு தேவன் என்னோடு அடிக்கடி பேசுறத நான் உணர முடிகிறது. காலையில விடிய காலையில எந்திரிச்ச உடனே பெருமை பாராட்டுறதுக்காக அல்ல, நீங்கள் இதை புரிந்து நீங்களும் இந்த அனுபவத்துக்களை கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் மீடியேட்டர் உள்ள வச்சுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். எப்ப நமக்கு மீடியேட்டர் தேவைப்படுது? ஆவியின் கனிகள் எல்லாம் ரெக்கை முளைத்து பறந்து போன பிற்பாடு நமக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது. நமக்கே தெரியாது நம்ம ஆவியின் கனிகளிலே குறைபட்டு இருக்கிறோம் என்று நமக்கே தெரியாது. பிசாசு அப்படியே மூடி வச்சிருப்பான். பிசாசோட பெரிய ஆயுதம் என்ன? நான் எங்க போனாலும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நமக்குள்ள ஒரு மறதி. பிசாசோட பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள மறதியை கொண்டு வர்றதுதான். அதான் சங்கீதம் 1:2 எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான். ஹல்லேலூயா. அவனுடைய மரத்தில் இருக்கிற இலைகள் மட்டும் உதிரவே உதிராது. ஏன்னா நீர் பாஞ்சுக்கிட்டே இருக்கு. தேவனுடைய வசனம்
பாய்ந்து கொண்டே இருக்குது. பரிசுத்த ஆவியின் வார்த்தை உள்ள பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவனுக்குள்ள தேவ வசனம் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அவன் சத்தியத்தை ஒருபோதும் மறக்காத மனுஷனாய் இருப்பான். தேவ ஆவியானவர் அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே அடிக்கடி இடைபடுவார். அவர் எப்படி வேண்டுமானாலும் இடைபடுவார். உங்களோடு உங்க வாயிலிருந்து நீங்க படிக்காத தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் உள்ள இருந்து வெளியில கொண்டு வருவார். இந்த வார்த்தை நீங்க பைபிள் எங்க இருக்குன்னு தெரியாது, படிச்சிருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். நாம் எப்ப அன்புல குறைஞ்சு போறோமோ அப்ப பிசாசானவனுக்கு நம்ம உள்ள இடம் விடுறோம்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அன்புல மாத்திரமல்ல, சகல சத்தியத்திற்குள்ளேயும் எப்ப நம்ம அந்த சத்தியத்தை மறந்து பின்வாங்கி போறோமோ, நம்ம சத்தியத்தை மறந்துட்டோம்ன்ற விஷயத்தையே நம்ம பிசாசு உணர விட மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அது மிகப்பெரிய வெப்பன். அந்த மறதின்றது அவனோட மிகப்பெரிய வெப்பன் அது. So we have to be very careful. இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மறதின்ற விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த அன்பு எப்படி நமக்குள்ள குறையும் போது தேவ மகிமையை இழந்தவர்களாய் காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரதர், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் யாரை வேணாலும் நேசிப்பேன், ஆனா அந்த ஒரு ஆளை மட்டும் என்னால நேசிக்கவே முடியாது. அந்த ஒரு ஆளை தான் ஆண்டவர் உங்களை முழுமையா நேசிக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், நான் வேலை செய்யற இடத்துல என்ன பொய் சொல்றாங்கன்னு தெரியும். என்ன பொய் சொல்றாங்க, மற்ற நபர்கள் மூலம் நான் அறிந்திருப்பேன். இவங்க எனக்கு விரோதமா பேசிட்டு இருக்காங்க தெரியும். ஆனா என் முன்னால நல்லா பேசுவாங்க, என்னுடைய உயிர் தோழர் மாதிரி பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அவர்கள் மேல் அன்பு செலுத்துவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு எதிரி என்று தெரிந்தும் நாம் அவர்கள் மேல் அன்பு செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவியத்தை தான் தேவன் நமக்குள்ள விரும்புகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் இதை செய்யறோம்? பிரைஸ் தி லார்ட். இந்த குணாதிசயம் நமக்குள்ள இருக்குதா? மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அன்பு, அன்பு என்ற கனியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்பு எப்படிப்பட்டது? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக அன்பு உங்களுக்குள்ளே கடந்து வருமே ஆனால் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பு, கிறிஸ்துவை பகைக்கிறவர்களையும் நேசிக்கக்கூடிய அன்பு உங்களுக்குள்ளே கடந்து வருமே ஆனால், அந்த வசனத்தை வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது. போதும் சிஸ்டர், இது வரைக்கும் போதும். அன்புக்கு பொறாமை இல்லை. பிரைஸ் தி லார்ட். சவுல் ராஜ்யபாரத்தை இழக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மறந்த சவுல் ராஜ்யபாரத்தை இழந்து போகிறார். எப்பொழுது தாவீதினிடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்த பின்பாடு தாவீதை தீர்த்து கட்ட முடிவு பண்றாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. உலக பிரகார ரீதியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிம்பாங்க. எப்பா சவுல் என்ன பண்ணிருக்கலாம்? கூப்பிட்டு, நான் யோசிச்சு பார்த்தேன், சவுல் கூப்பிட்டு, என்னிடத்துல தேவன் இல்ல, தேவன் ஏதுன ஒரு பொல்லாங்கான ஆவி எனக்குள்ள வந்துருச்சு, இனிமே நான் ராஜ்யபாரம் பண்ண முடியாது, இஸ்ரவேலுக்கு ஒன்னதான் ராஜாவா அபிஷேகம் பண்ணி இருக்காரு, நீ ராஜாவா இருந்துட்டு போ, நான் அப்படியே ஒரு அங்கீகாரத்துல அப்படியே ஓரமா இருந்துட்டு போறேன் அப்படின்னு விட்டு கொடுத்திருந்திருக்கலாம். ஒருவேளை சவுல் விட்டு கொடுத்திருந்திருப்பானே, ஆனால் சவுலுக்குள்ளே அந்த தெய்வீக அன்பு உள்ள இருந்திருக்குமே ஆனால் சவுலையும் தேவன் உயர்த்தி இருப்பார். ஹல்லேலூயா. சவுலையும் இன்றைக்கு தேவன் நெகட்டிவா பேச விட்டிருக்க மாட்டார், விட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு உதாரணமா பேச வச்சிருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு என்ன பண்ணும்னா நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு என்ன பண்ணும்? நீடிய சாந்தம் உள்ளது. இந்த சாந்தத்தை பத்தி பேசுவோம் உள்ள. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு சாந்தம் இல்லாம, அது அப்புறமா பேசுவோம். அன்பு தன்னை புகழாது, அன்பு தன்னை புகழாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்டேஜ் கிடைச்சிருச்சு, மைக் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே, பிரைஸ் தி லார்ட், எனக்குள்ள தாளம் இருக்கு, கனி இருக்குன்னு சொன்ன உடனே, இன்றைக்கு தமிழ்நாட்டுல பாடுற பாடு சில ஊழியக்காரங்கள், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நான் குறை சொல்ல விரும்பவில்லை, சில காரியத்தை நான் ஓப்பனா பேச விரும்புறேன். பாடுற பாடு இருக்கே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க எல்லாத்துக்கும் நான் ஏற்கனவே அண்ணன்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் சாட்சியை. டிஎல் மூடின்ற ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு தெரியும், மிக
பிரபலமான ஊழியக்காரர். கோடிக்கணக்கில் ஜனங்கள் கூடுவாங்க. பில்லி கிரஹாம் பாத்தீங்கன்னா, பில்லி கிரஹாமுக்கு எப்படி கூட்டம் வருதோ அதே மாதிரியே கோடிக்கணக்கான ஜனங்கள் டிஎல் மூடிக்கு வந்து கூடுவாங்க. சோ அப்படிப்பட்ட டிஎல் மூடி அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்துல ஒரு பைபிள் காலேஜ் இருந்தது. இந்த பைபிள் காலேஜுக்கு ஒரு தகப்பனார் என்ன பண்றாரு, 2 பிள்ளைகளையும் தன்னோட 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு இந்த பைபிள் காலேஜ்ல இந்த பிள்ளைங்களை படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு. நாங்க ஒரு பிரசங்கத்துல கேட்டதுதான், இது உபயோகமான சாட்சின்றதால உங்க இடத்துல சொல்றேன். அப்ப இதை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்பொழுது தன்னுடைய பிரயாணத்துல இருந்து இறங்குறாரு. கொஞ்சம் தூரம் பைபிள் காலேஜுக்கு போனோம். அப்படியே பாக்குறாரு, ஒரு குதிரை வண்டி போய் கொண்டு இருக்கிறது. அந்த குதிரை வண்டியை கூப்பிடுறாரு, என் குதிரை வண்டி இங்க வா அப்படின்றாரு. அந்த குதிரை வண்டிக்காரர் வண்டியை நிப்பாட்டுறாரு. வண்டியை நிப்பாட்டி, என்னப்பா என்னங்க வேணும் உங்களுக்கு? டிஎன் மூடி அவரோட பைபிள் காலேஜ் எங்களை கூட்டிட்டு போப்பா. அப்படியா, சரி வாங்க, இந்த பெட்டியெல்லாம் எடுங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஹாஸ்டல்ல படிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரங்க் பெட்டி வச்சிருப்போம் பாத்தீங்களா, அது எவ்வளவு வெயிட்டா இருக்கும். பிரைஸ் தகர பெட்டி வச்சிருப்போம். பிரைஸ்ல அந்த 2 தகர பெட்டியையும் தன் தலையில அந்த குதிரை வண்டிக்காரரை தூக்கி கொண்டு போய் குதிரை வண்டிக்குள்ள வச்சுட்டு இவங்க 3 பேரையும் கொண்டு போய் டிஎல் மோடி பைபிள் காலேஜ்ல கொண்டு போய் விடுறாரு. இப்படி பைபிள் காலேஜ்ல விட்ட உடனே அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு முடிஞ்ச உடனே அந்த குதிரை வண்டிக்கார்ட்ட தகப்பனார் கேட்கிறாரு, உங்களுக்கு எவ்வளவுப்பா வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நீங்க சர்ச்சுக்கு நீங்க பைபிளுக்கு படிக்க வந்திருக்கீங்க, எனக்கு காசெல்லாம் வேணாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு அந்த குதிரை வண்டிக்காரர். அப்ப இந்த ரிசப்ஷனிஸ்ட அந்த தகப்பனார் கேட்கிறாரு, என் மகன்கள் என்னைக்காவது 2 பேரும் டிஎல் முடிய பாத்துருவாங்க, என் மகன்கள் 2 பேரும் அந்த பைபிள் காலேஜ் படிக்கும் போது என்னைக்காவது ஒரு நாளாச்சும் டிஎல் மூடியை பாத்துருவாங்க, ஆனா என்னால பார்க்க முடியாது, அடிக்கடி அவரை என்னால பார்க்க முடியுமா அப்படின்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த தகப்பனார் கேட்டாராம். அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொன்னாங்களா, நீங்க இது வரைக்கும் டிஎல் மூடியை பார்த்ததே இல்லையா அப்படின்னு. ஆமா, நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அந்த டிஎல் மூடி. உங்களை குதிரை வண்டியில கொண்டாந்து இறக்கிட்டு போனாரு, அவர் தான் அந்த டிஎல் மூடி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களில் ஒருவன் ஊழியக்காரனாக இருக்க விரும்பினால் அவன் வேலைக்காரனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட, நான் வந்து ஐஸ் வைக்கணும்ன்றதுக்காக சொல்லல, அப்படிப்பட்ட ஊழியர்களை நான் இந்த சபையில் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவ நாம மகிமைக்கு என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணிடுறோம், ஒரு அந்தஸ்து வந்தோடனே, ஒரு தகுதி வந்த உடனே பிடிக்க முடியல, பென்ஸ் காரு அது இதுன்னு எல்லாத்துலயும் போக ஆரம்பிச்சிடுறோம். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு ஆவியானவர் உங்கள் மத்தியில் இதை சொல்லுகிறார் என்றால், தேவன் உங்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் இந்த தாழ்மையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்கன்னா என்ன அர்த்தம்? ஊழியம் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், அவ்வளவுதான். தேவனுக்கு என்று வேலை செய்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். கணம் கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ அன்பு நமக்குள்ளே பூரணப்பட வேண்டும். அன்பு தன்னை புகழாது, அது இருமாப்பா இராது. அன்பு இருக்கிறவங்கள்ட்ட பிரைஸ் தி லார்ட் இருமாப்பு இருக்கவே இருக்காது. சோ அன்பு குறிச்சு அன்பு என்ன சொல்லுது கடைசியில 7வது வசனத்துல, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும், எல்லாத்தையும் தாங்கும். ஏன்னா மெட்ராஸ் நான் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்தது முக்கால்வாசி அண்ணங்க 2 பேர் தான். பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு சொல்லுவேன், சத்தியத்துல வளர்த்தது பிளஸ் அபிஷேகத்துல வளர்த்தது இவங்க 2 பேர் தான். ஆண்டவர் கொஞ்ச நாள் என்னை கொண்டு போய் சென்னையில வச்சிருந்தாரு. 2008ல இருந்து 13 வரைக்கும் கொண்டு போய் சென்னையில வச்சிருந்தாரு. அப்ப எங்க அத்தான்கிட்ட நான் ஊழியத்துல நிறைய காரியம் கத்துக்கிட்டேன். அவர் ஊழிய போதகர், அவரை எடுத்து பயன்படுத்தினார். அப்ப நிறைய காரியங்கள் அவர் எனக்கு கத்துக் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அது சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பிரைஸ் தி லார்ட். அன்புக்கு என்ன கிடையாது? பொறாமை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீடிய பொறுமை. ஆவியின் கனிகள் என்ன பார்க்கிறோம்? நீடிய பொறுமை. இந்த ஆவியின் கனிகள் ஏன் வேணும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆவியின் வரங்கள்னு பைபிள்ல இருக்கு பாத்தீங்களா? எத்தனை வரங்கள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் எல்லாத்துக்கும். ஹல்லேலூயா. 9 வரங்கள் இருக்குது. ஆவியின் வரங்கள் எத்தனை எழுதப்பட்டிருக்குது? 9. முதல் வரம் என்ன வரும்? ஞானத்தை போதிக்கும் வசனம். 2வது வரம் என்ன? அறிவை உணர்த்தும் வசனம். 3வது விசுவாசம். ஆவியின் கனிகள்லயும் விசுவாசம் வருது, ஆவியின் வரங்கள்லயும் விசுவாசம் வருது. 4வது வரம் குணமாக்கும் வரம். யார் மேல கை வச்சாலும் ஹீலிங் ஆகும். கேன்சர் பேஷண்ட் மேல கை வச்சா ஹீலிங் ஆகும். லெப்ரசி
குஷ்டரோகம் முடிச்சு வர்றாங்களா, கை வச்சா ஹீலிங் ஆகும். பிரைஸ் எல்லாம் குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி. ஆண்டவர் என்ன சொன்னாரு பேதுருவை பார்த்து, கடல்ல போய் ஒரு மீனை பிடி, அந்த மீன்ல அகப்படுற வாயை திறந்து பாரு, அதுல ஒரு காசு இருக்கும். அற்புதங்களை செய்யும் வரம். பிரைஸ் எல்லாம். அடுத்து தீர்க்க தரிசன வரம். அடுத்து ஆவிகளை பகுத்தறியும் வரம் 7. 8 அந்நிய பாஷை. 9 பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம். இந்த வரமெல்லாம் நமக்குள்ள செயல்படணும் அப்படின்னா நாம் ஆவியின் கனிகளை பெற்றிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு, சாகும் வரைக்கும் ஆவியின் கனிகளிலே வளர வேண்டும். அல்லேலூயா. நிற்கிறவன் என்ன சொல்ற, நிக்கிறேன் என்று சொல்லபடிக்கு விழாதபடிக்கு ஓட கடவன் சொல்றாரு ஆண்டவர், பவுல் சொல்றாரு. பிரைஸ் எல்லாம். அப்ப சாகும் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம் மத்தியில இருக்கிறதான தேவையில்லாத கிளைகளை, தேவையில்லாத காரியங்களை நாம் அகற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம். ஆவியின் வரங்கள் நமக்குள்ளே செயல்பட வேண்டுமே, ஆனால் ஆவியின் கனிகளிலே நாம் பூரணப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆவியின் கனியில டெவலப் ஆகிட்டே போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வரம் பயங்கரமா செயல்படும். தேவன் உங்களை அக்கினிமயமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில இருந்து தான் உலகத்துக்கே எழுப்புதல் போகுதுன்னு சொல்றாரு. யாருக்கு தெரியும், சீயோன் சபையில இருந்து எழுப்புதல் புறப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதுக்காக தான் தேவன் இப்படிப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆவியின் கனிகள்ல நாம் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நீடிய பொறுமை, இந்த நீடிய பொறுமை ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த நீடிய பொறுமை எப்படி உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும். தேவ வசனத்தை ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு உள்வாங்கிக் கொள்கிறானோ அந்த அளவுக்கு இந்த பொறுமை என்கிற கனி நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடுத்து பொறுமை இல்லாம நம்ம வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை இழந்துறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசைதான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசை. இப்பவே வேணும் எனக்கு, நான் நாளைக்கு வாங்கி தரேன். ஒரு பொருள் மேல நம்ம ஆசைப்பட்டோம்னா அது என்ன சொல்றோம், இப்பவே எனக்கு வேணும், உடனே எனக்கு வேணும். நிறைய காரியங்கள்ல அது என்ன பண்றோம், நம்பி ஒரு துணி எடுக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது வீட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு உபயோக பொருளா இருக்கட்டும், பணம் கையில வந்துச்சுன்னா என்ன பண்றோம், பிரைஸ் தி லார்ட், வாங்க இப்பவே போய் வாங்கிட்டு வந்துருவோம். அடுத்து காசு கையில இருந்தா என்ன ஆகும்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். இப்பவே நம்ம உடனே போய் வாங்கிட்டு வந்துடணும். பிரைஸ் தி லார்ட். உடனே வாங்கிட்டு வந்து அந்த பொருள்ல என்ன கோளாறுகள் இருக்கோ, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ இந்த பொறுமை இல்லாம என்ன ஆகுது, அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிடும். பொறுமை இல்லாமல் என்ன பண்ணோம், ஒரு தேவ ஊழியர் போன மாதத்துல நான் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம், ரொம்ப உபயோகமா இருந்தது. அந்த தேவ ஊழியர் சொல்றாரு, பொறுமையோடு காத்திருங்கள் ஊழியத்துல. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் இருந்துதான் தேவன் உங்களை எடுத்து படிப்படியாக பயன்படுத்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. எடுத்தவனே உங்களை பில்லிகிராமமா மாத்திர மாட்டாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எடுத்தவனே என்ன பண்ணிட மாட்டாரு, டிஎல் மூடியா மாத்திர மாட்டாரு. படிப்படியாக படிப்படியாக நீங்க இருக்கிற நிலையில இருந்தே, ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை தர்றேன்னு சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, எனக்குள்ள அழைப்பு வச்சிருக்கீங்களே ஆண்டவரே, என்ன பயன்படுத்தாம இருக்கீங்களே ஆண்டவரே, புலம்பாதீங்க. ஜஸ்ட் யூ ப்ரே, ப்ரே அண்ட் பீ ஹோலி. பரிசுத்தமாக உங்க ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஜெபத்துல தரித்திருங்க. ஆண்டவரால உங்களை யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முருதகாய கணம் பண்ணணும்னு சொல்லி யாருக்கு தூக்கம் வராம பண்ணாரு, ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராத்திரிக்குள்ள யாருக்கு தூக்கம் வரல, ராஜாவுக்கு தூக்கம் வரல. பிரைஸ் தி லார்ட். உங்களை எடுத்து யூஸ் பண்ணணும்னா ஹல்லேலூயா, தேவனுக்கு தூக்கம் வராது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த காரியத்தை நடப்பிக்கும் வரைக்கும் தேவ ஆவியானவர் ஓய்ந்திருக்கவே மாட்டார். You don't want to worry about it. நீங்க அதை பத்தி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது.
ஆண்டவர் அழைச்சிட்டாரு. ஜிஜு இன்னும் பயன்படுத்தலையே, என் வயசு போயிட்டே இருக்கு, என் வயசு போயிட்டே இருக்கு. வயசுலாம் அந்த ஊழியக்காரோட வயசு எங்கள் மத்தியில் வந்து பேசுற ஊழியக்காரோட வயசு 60க்கு மேல இருக்கலாம், 60க்கு மேல இருக்கும். பிரைஸ்ல 40 ஆண்டு காலம் ஒரே ஊழியத்துல ஆபீஸ்ல தான் வேலைக்கு வச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 40 ஆண்டு காலம், 40வது ஆண்டுக்கு அப்புறம் இப்ப போய் ஊழியம் செய்யினாராம். பிரைஸ் தி லார்ட். 60 வயசு இப்ப நிக்காம ஓடிட்டே இருக்காரு. அந்த பலனை தருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து சொல்லுங்களேன் அத பரப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த பொறுமைக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். நீடிய பொறுமைக்கு ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணாரா, ஒரு ஓனர்கிட்ட நீண்ட கால வேலை பார்த்தார். 26 வருஷம் வேலை பார்த்தாராம் ஒரு இன்ஜினியர் ஒரு ஓனர்கிட்ட. 26 வருஷம் வேலை பார்த்தார், வீடு கட்டுறதுல 26 வருஷம். ஒரு நாள் ரொம்ப வெறுப்பாயிடுச்சு அவருக்கு, இன்ஜினியருக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. போய் சொன்னாரு, நான் வேலையை விட்டு நிக்க போறேன். ஏன், என்ன, எனக்குன்னு நீங்க எதுவுமே செய்யல இது வரைக்கும், எனக்கு நீங்க எதுவுமே செய்யல இது வரைக்கும், நீங்க நான் வேலையை விட்டு நிக்கலான்னு இருக்கேன். 26 வருஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய, இந்த கம்பெனிக்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன், ஆனா நான் அந்த அளவுக்கு ஒன்றும் உயரல, எனக்கு ஒன்றும் ஒரு ஆசீர்வாதம் கிட்டல. அப்படியா? இந்த ஓனர் சொன்னாரா, அப்படியா, நீ ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டி கொடுத்துட்டு நீ வேலையை விட்டு நின்றுக்கோ. ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டி, இல்ல இல்ல நான் உடனே நின்று ஆகணும், எனக்காக நீ செய். 26 வருஷம் நீ என்கிட்ட வேலை பார்த்துருக்க, இந்த ஒரே ஒரு வீட்டை மட்டும் நீ என்னை கட்டி கொடுத்துட்டு நீ போ அப்படின்னாரா. இவர் என்ன பண்ணாரு, 26 வருஷம் பொறுத்தவரு அந்த வீட்டை கட்டி கொடுக்க பொறுமை இல்லாம என்ன பண்ணிட்டாரு, என்னென்ன மட்டமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு வீட்டை கட்டிட்டாரு. எவ்வளவு ஃபாஸ்டா கட்டணுமோ அவ்வளோ சீக்கிரமா என்ன பண்ணிட்டாரு, கட்டிட்டாரு. சிம்பிளா அழகா வெளியில மேக்கப் பண்ணி கட்டிட்டாரு. இப்ப சாவியை கொண்டு வந்து ஓனர்ட்ட கொடுக்குறாரு. என்ன பண்ண, நீங்க சொன்ன வீட்டை கட்டிட்டேன், நான் கிளம்புறேன், இந்த சாவியை ஏண்ட கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அந்த வீடு உனக்கு கட்டினதுதான். அநேக காரியங்கள்ல நாம் நீடிய பொறுமை இல்லாதவர்களாய் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுறோம். This is a gift. இது ஒரு gift. இது வேணும்னு கேளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாத்தீங்கன்னா சந்தோஷம். அது கனிகள் என்ன? சந்தோஷம். இன்னைக்கு சந்தோஷத்தை தேடி எங்கெங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு ஜனங்கள். சந்தோஷத்தை தேடி டிவி, சினிமா, சீரியல் அப்படியே ஓடிட்டு இருக்கு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் பழக்கம் இருக்கட்டும். டிவி, சினிமா வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு இருந்தா ஊழியத்துக்குன்னு எடுத்து பயன்படுத்துங்க, மெசேஜ் கேட்கறதுக்குன்னு எடுத்து பயன்படுத்துங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆக பலதரப்பட்ட காரணங்கள்னால சினிமா, டிவின்னு சொல்லி தன் நண்பர்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு ரசிக்கப்பட்டாலும் உலக பிரபல நண்பர்களை விடுறதே கிடையாது. அதை சேர்த்து வச்சுங்க. நண்பர்கள் எனக்கு வேண்டும், அவர்கள் அருமையானவர்கள். சகோதரர், பைபிள்ல வசனம் இருக்கு பிரதர், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை. அவங்கள விட்டுலாம் போக மாட்டேன் பிரதர். ஒரு நாள் நண்பர்கள் கூப்பிடுவாங்க, ஹல்லேலூயா, நீ சும்மா வந்து உட்கார்ந்துருவா, நீ எங்களோட சேர்ந்து தண்ணி எல்லாம் குடிக்க வேண்டாம், பச்சை தண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன், தண்ணி எல்லாம் குடிக்க வேண்டாம். அப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பச்சை தண்ணி தானே என்ன பண்ணுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி சந்தோஷத்தை தேடி பல விதத்துல போறோம். ஆனா நம்ம சந்தோஷத்தை எங்க தேடணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ள தான் தேடணும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நம்மளோட அநேக கவலைகளுக்கு காரணம் இதுதான். சந்தோஷத்தை நம்ம வேற இடத்துல தேடிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மனுஷங்கிட்ட அந்த சந்தோஷம் கிடைக்கல, நம்ம கேட்ட மனைவிட்ட அந்த சந்தோஷம் கிடைக்கல, நம்ம கேட்ட கணவர்கிட்ட அந்த சந்தோஷம் இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் நான் இப்படி இருக்க போறேன், அப்படி இருக்க போறேன், நீங்க கற்பனை பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இப்ப புஷ்ஷன் ஆகி போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவரே செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதற்காக? நீங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி. உங்களுக்கு he is very jealousy. நான் அடிக்கடி சொல்லுவேன், இது அவர் தமிழ்ல இது தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல இதுல என்ன அர்த்தம்னா பொறாமை உள்ள தேவன், பயங்கர பொறாமை உள்ள தேவன்.
பாப்பார் ஆண்டவர். இன்னும் உன் பொண்ணு மேல நீ இவ்வளவு ஆசையா இருக்கியோ, உன் பையன் மேல நீ இவ்வளவு விருப்பமா இருக்கியோ, அதை நிறுத்து பாப்பார் ஆண்டவர். யார்கிட்ட இருக்கு உங்க சந்தோஷம்? டக்கு நாங்க ஒரு அடியை போடுவோம். ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே, உன் மண்டையில் ஓடி வருகிறோம் அப்பா. சில சமயம் ஸ்கூல் வேலையை ரொம்ப மூழ்கிடுவேன். சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஸ்கூல் வேலை, ஸ்கூல் ரொம்ப மூழ்கிடுவேன். ஐம் பிஸி. ஊழியத்துக்கு அந்த அண்ணி ஸ்கைப்ல மெசேஜ் கூட சொல்லுவாங்க, அண்ணி ஐம் வெரி பிஸி, அண்ணி ஐம் வெரி டயர்ட். அப்புறம் போடுவார் ஸ்கூல்ல ஒரு கோக்கி, சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே, செஞ்சிடுறேன், உடனே செஞ்சிடுறேன். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அங்க இல்லாட்டி ஆண்டவர் வேற இடத்துல உங்களை வச்சு அங்க கொடுப்பாரு. அவர் எங்க வேணா வழிவாசலை திறக்க வல்லமை உள்ள தேவன். உங்களோட நோக்கம் என்ன? பூமிக்குள்ளான காரியத்தை தேடி இப்படி குடிஞ்சிடாதீங்க. அப்படி மேல் நோக்கி ஆண்டவரை பார்த்துட்டே இருங்க. நீங்க தூங்கும் பொழுதும், நீங்கள் பயணம் செய்யும் பொழுதும், நீங்க வேலை பார்க்கும் பொழுதும் தேவ சிந்தை அப்பப்பயாவது வந்துட்டு போட்டோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நிரந்தர சந்தோஷம் தேவனிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. அடுத்து சமாதானம். சமாதானம்ன்ற கனி, சமாதானத்துக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன சொல்லுங்க பாப்போம். சமாதானத்துக்கு ஆப்போசிட் சண்டை, தூள் பறக்கும் சண்டை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பாட்டு கூட உண்டு. அவியில் நிரம்பி வசைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. அவியில் நிரம்பி வசைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, இதனால் தேவனுக்கு மனவேதனை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா உற்சாகமா ஆராதிப்போம், நல்ல உற்சாகமா ஆவியில நிரம்புவோம், நல்ல உற்சாகமா பிரைஸ் தி லார்ட் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கரங்களை தட்டி அப்படியே பூஸ்டப் போட போவோம். வெளியில வீட்டுக்கு போன உடனே பிரைஸ் தி லார்ட் சமாதானம் என்னவா மாறிடும். தேவ சமாதானம் என்னவா மாறிடும். சும்மா சின்ன விஷயத்துக்கு மாறிடும். உப்பு இல்ல, அல்லேலூயா, உப்பு இல்ல, நாங்கதான் அதுக்கு போட்டுங்க. நீங்க வந்து போட மாட்டீங்களோ, முடிஞ்சு அட்டி தட்டி சண்டை. பிசாசு உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அடுத்து என்ன சொல்லுவாரு? பிசாசு உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அங்க அங்க அம்மா வீட்டம்மா என்ன குடிப்பாங்க? ஐயா குடிமையை குடிப்பாரு. வீட்டு ஐயா அம்மா குடிமையை குடிப்பாரு. சமாதானம் என்னவா மாறிடும், சண்டையா மாறிடும். பிரைஸ் தி லார்ட். அந்த நீடிய பொறுமை நம்ம சமாதானத்துக்குள்ள வழி நடத்தும். தேவ சமாதானத்துக்குள்ள ஒருத்தர் பேசினா ஒருத்தர் ஆஃப் ஆயிரணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அதுவும் யார் யாருக்கெல்லாம் சமாதானம் இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா, சமாதானம் இல்லாதவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும். அநேக மன உளைச்சல்கள் உள்ள ஒன்று, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, லீவ் போட்டேன், ஒரு சேஞ்சுக்காக லீவ் போட்டேன் அப்படிம்போம். என்ன, why did you take leave? அப்படின்னு, ஓ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக லீவ் போட்டேன். இப்போ எல்லாம் அது வந்து பேஷன் ஆயிடுச்சு, ஒரு ஸ்டைலா மாறிடுச்சு. சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது, அதான் லீவ் போட்டேன். அங்க ஒண்ணும் இல்லை, இங்க சமாதானம் இல்லை வீட்டுல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சோ அந்த மன உளைச்சலுக்குள்ள நம்ம உள்ள கொண்டு போயிடும். நம்மளை காத்துக்கணும், சமாதானமா காத்துக்கொள்ளணும். அப்பதான் வந்து நம்ம பிரேயர் பண்ணி முடிச்சு வருவோம். ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் விடிய விடிய ஆராதிச்சுட்டு நியூ இயர் ஆராதனை முடிச்சுட்டு என்ன பண்றோம்னா, வந்து பாஸ்டர் வீட்டுக்கு முன்னால நானும் சில வாலிபர்கள் அப்படி நின்றுட்டு இருக்கோம். இந்த சென்னையில அப்படி கல் திருமணம் ஆகல, அப்படி நின்றுட்டு இருக்கோம். வாலிபர்கள் எல்லாரும் பேசாம அமைதியா இருந்திருக்கலாம், சமாதானமா இலக்குறோட இருந்திருக்கலாம். ஒரு நாயை என்ன பண்ணிட்டேன், பாஸ்டர் வீட்டு நாயை, அது கட்டியே கிடக்கு ரொம்ப நேரம், அதை அவுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த நாயை அவுத்து விட்டேன். அந்த நாய் நேரம் போய் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு குட்டி வாங்கி வச்சிருக்காங்க, பக்கத்து வீட்டுல போய் கடிச்சிட்டு வந்துருச்சு. நியூ இயர் முடிஞ்சு அடுத்த நாள் சமாதானம் என்னவா மாறிடுச்சு. பாஸ்டர் சொல்றாரு, என்னடா சொல்றாரு, பாஸ்டர் சொல்றாரு, என்ன இல்ல ஒண்ணு இல்ல தான் உள்ள போங்க. சமாளிச்சு எப்படியாவது ஒரு வகையில இந்த சமாதான குலைச்சலை உள்ள கொண்டு வரணும்னு பிசாசு ஏங்கிட்டு இருக்கான். ரொம்ப சமாதானமா இருக்கானே,
இவன் மட்டும் ஆராதிக்கிறானே. எத்தனையோ பேர் நம்ம வந்து மன உளைச்சல் கொண்டு வந்து என்னென்னவோ பண்ணிட்டோம். ஆனா அந்த கிறிஸ்தவனை மட்டும் நம்மளால டிஸ்டர்ப் பண்ணவே முடியலையே. He will always be ready. இப்படி ரெடியா இருந்துட்டே இருப்பான் அவங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு. So you have to be very careful. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்து யாருக்கு இந்த சமாதானம் இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஐஸ்வர்யத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். வேலை 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 வேலை, பணம் 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 பணம்னு சொல்லி குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க. கோடி கணக்கில் சொத்து இருக்கும். அந்த கோடியை வந்து எப்படி 100 கோடியா மாத்துறதுன்னு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. இவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குடும்பங்களை நாம் கவனிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சில ஆட்கள் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் சண்டை போடுற கேஸாவே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். கூடுமானால், ஆனா வேதம் சொல்லுது, பிரைஸ் தி லார்ட், ரோமன்ஸ் 12:18, சில ஆட்களை வந்து நம்ம பைக்ல வச்சு கூட்டிட்டு போக முடியாது. என் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, பைக்ல வச்சு அவரை கூட்டிட்டு போக முடியாது. அப்படி கூட்டிட்டு போனாருன்னா அவன் பக்கத்துல போறவன் ஓரமா தான் போவான். இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 2 அடி 3 அடி தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இவரு கொஞ்சம் ஓரமா போயேன் அப்படின்னு. அவன் 2 அடி 3 அடி தள்ளி தான் போவான். இவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் ஓரமா போயேன் அப்படின்பாரு. அவன் நல்ல நல்ல வார்த்தைகளா சொல்லிட்டு போவான், வாழ்த்திட்டு போவான், நல்ல நல்ல வார்த்தை. இவர் எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியலையே. திடீர்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. அது பிபி இருக்கா, அது இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிபி இல்ல, எல்லாம் ஜெபம் பண்றவங்களுக்கு எந்த வியாதியும் இருக்காது. பிபி எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி இந்த கண்ணை மூடினீங்கன்னா தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். அந்த ஒன்னஸ்க்குள்ள வரணும். உங்க பிரச்சனை உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உங்களுடைய சிந்தனைகள் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உலக பிரகாரமான சிந்தனைகளை வேரோட பிடிங்க எரிங்க. செடியை பிடிங்க எரிகிற மாதிரி ஜெபத்துல அமருங்க, வேரோட பிடிங்க எரிங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கூடுமானால் 12:18 ரோமர், கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்க. எல்லா மனுஷரோடையும் சமாதானமா இருங்க. ஒரு பரிசுத்தவான் சொன்னார், எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது, நான் எல்லார்கிட்டையும் சமாதானமா இருக்கணும்னாரு. ஹல்லேலூயா. உயிருள்ள சாட்சியை சொல்றேன், எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது, நான் எல்லார்கிட்டையும் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு. சோ அது மாதிரி நானும் இருக்கணும் விருப்பப்படுறேன். ஹல்லேலூயா. நீங்களும் பிரயாசப்படுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ன பண்ணுவார்கள். அடுத்து தயவு, தயவை குறித்து பார்ப்போம். நம்முடைய கனிகள்ல தயவுன்ற கனி நமக்கு இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த கனி நமக்கு இருக்கணும். மற்றவங்களை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுடைய பிரச்சனைக்குள்ளே ஊடுருவி சென்று அவர்களை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேலை இல்லாம சுத்துறியா, சந்தோஷம். எப்படி அந்த வெஞ்சன்ஸ் நம்ம உள்ள கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மளை நாம நேசிக்கிற மாதிரி பிறரையும் ஆண்டவர் நேசிக்க சொல்றாரு. நம்ம வேலை இல்லாம இருந்தா எவ்வளவு வெட்கப்படுவோம், இவ்வளவு துன்பப்படுவோம், நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு காரியம் இருக்கும். உண்மையா சொல்றேன், நான் சிலருக்கு ரகசியமா ஜெபிச்சவங்க எல்லாரும் வேலை கிடைச்சு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த உள்ளுணர்வு, பிரைஸ் தி லார்ட், அந்த தயவு நமக்குள்ள இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் ஜெபிக்கிற அந்த தயவு நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்ப்பஸ்திரீ டெங்குவினால் அவஸ்தைப்படுறாங்க. வைரல், அந்த கொரோனா வைரஸ்னால, பிரைஸ் தி லார்ட், தன் சொந்த தாயின் முன்பாகவே 8 வயது 9 வயது பிள்ளையை கொன்று போடுறாங்க. இவ்வளவு கொடூரமான காரியம். அந்த இதெல்லாம் பார்த்து நம்ம இருதயம் உடையுது இல்லையா? நம்ம ஜெபிக்கணும், ரகசியமாக ஜெபிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரோ, ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரோ, அப்பப்ப ஜெபிச்சிருங்க. இதுலதான் கனிகள் வளரும், வரங்கள் வளரும். ஆண்டவர் அதுக்கப்புறம் உங்களை எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இவனை குறிச்சு இவன் கிட்ட நான் அவங்களை குறிச்சு வெளிப்படுத்துறேன்னா அவங்களுக்காக இவன் ஜெபிப்பான். ஹல்லேலூயா. வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். தயவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்மளை பார்த்த உடனே they are Christians சொல்லணும். We should have this kindness.
அந்த ஒரு கனிவு மனப்பான்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்முடைய முகத்தை பார்த்து யாரும் அண்டர் எஸ்டிமேட் போட்டுறவே கூடாது. நம்முடைய முகத்தை பார்த்து யாரும் நம்மளை எடை போட்டுறவே கூடாது. நம்முடைய முகத்தை பார்க்கும் பொழுதே மற்றவர்களை நோக்குகிற அந்த கனிவு நமக்கு தெரியணும். மற்றவர்களுக்கு தெரியணும் இவங்க கனிவு உள்ளவங்கன்னு தெரியணும். கனிவு உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள்னு தெரியணும். நம்ம கிட்ட வந்து பீப்புள் என்ன பண்ணுவாங்க, எந்தவித தயக்கமும் இல்லாம வந்து நெருங்கி பழக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தயவு நமக்குள்ள காணப்பட வேண்டும். அடுத்ததாக நற்குணம். நற்குணம் பாத்தீங்கன்னா, நற்குணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூத். வேதத்துல எடுத்துக்காட்டு யாரு? ரூத். இது உலக பிரகாரமான காரியங்கள். நற்குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நற்குணசாலிகளா இருந்தால் வரலாறு உங்களை குறித்து பேசும். நீங்கள் நற்குணசாலிகளா இருந்தால் வரலாறு உங்களை குறித்து பேசும். இன்னும் ரூத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கும். நீ குணசாலியான சரி போவாஸ். ஹல்லேலூயா. நீ தரித்திரட்ட போல ஐஸ்வர்யவான்டையும் போல சுதந்திரவாளிகிட்ட வந்திருக்கிற அந்த நற்குணம், அந்த நற்குணத்தின் வம்சமாக கிறிஸ்து இயேசு உருவெடுத்து வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமாக மதர் தெரசாவோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதர் தெரசாக்குள்ள ஒரு நற்குணம் என்ன, தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்தாங்க. நம்மள இன்னைக்கு எதுக்காக ஜெபிப்போம்? முக்கியமா நம்முடைய வீட்டுல பிள்ளைகள் வயசு வந்துட்டா என்னத்துக்காக ஜெபிப்போம்? திருமணத்துக்காக தான் ஜெபிப்போம். ஆனா அப்படிப்பட்ட திருமணத்தையே வெறுத்து பிறருக்காக குணசாலியாய் வாழ்ந்தார்கள். போய் ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, டொனேஷன் கேட்பாங்க. கடைக்கடையா ஏறி போய் டொனேஷன் கேட்பாங்க. இவங்ககிட்ட ஆதரவற்றவர்கள் நிறைய இருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதை. இவங்ககிட்ட ஆதரவற்றவர்கள் நிறைய இருப்பாங்க. இதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவங்களோட சாப்பாட்டுக்காகவும் இவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணுங்கிறதுக்காகவும் கடைக்கடையா ஏறி போய் உண்டியல்ல கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஒரு கடைக்காரரு, அந்த அம்மாவை பிடிக்காத ஒரு கடைக்காரர் என்ன பண்ணாரா, காரி எச்சி மூஞ்சிலே துப்பிட்டார். மதர் தெரசா மூஞ்சிலே துப்பிட்டார். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் சொல்றேன். எச்சியா துப்புற நீ அப்படின்ட்டு உண்டியல் அப்படி ஓரம் வச்சுட்டு வாயா பிரைஸ் எல்லாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், அந்த நற்குணத்தை பாருங்க. அந்த அம்மா சொன்னாங்களாம், இதை நீங்க எனக்கு தந்துட்டீங்க, இவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த உண்டியலை நீட்டினாங்களாம். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நற்குணத்தின் மூலம் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லலாம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஏசன்னா. ஆந்திராவில் மிகப்பெரிய ஊழியக்கார ஓசன்னா சர்ச்சு, மிகப்பெரிய ஊழியம் அது ஆந்திராவில். மோடி வந்து கூடார பண்டிகையை திறந்து வச்சுட்டு போறாரு. 2 days பேக்ல மோடி வந்து கூடார பண்டிகையை திறந்து வச்சுட்டு போறாரு. அந்த ஊழியக்காரர் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய நற்குணத்தை பாருங்க. போய் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, வயசான அம்மா வீட்டில் போய் ஊழியம் செய்யறதுக்காக அந்த அம்மா வீட்டில் போய் உட்காந்து ஊழியம் செஞ்சாரு. அந்த அம்மா சாப்பிட்டுட்டு போங்கயான்னு சொல்லிச்சு. அவர் வேண்டான்னு சொன்னாரு. இல்ல இல்ல நீங்க சாப்பிட்டு தான் போகணும்னு அவரை வற்புறுத்தி என்ன பண்ணுச்சு, சாப்பிட வச்சிருச்சு. அந்த அம்மா இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த அம்மாவோட சாப்பாடை வாங்கி பழைய கஞ்சி ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு உட்காந்து. ஸ்பெஷல்லாம் எதுவும் கிடையாது, சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பேசலாம். வீட்டுக்காரர் அங்க இருந்து வர்றாரு. வீட்டுக்காரர் ரசிக்கப்படலை. வீட்டுக்காரரு ரசிக்கப்படலை. ஊழியக்காரர் அப்படியே பார்த்தார். இதெல்லாம் ஒரு பொழப்பா, சோறுங்க வந்துட்டார். எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க. நம்மளால என்ன பண்ணுவோம், அப்படியே கண்ணீரோட ஆண்டவர, இந்த மனுஷனை சந்தையும் ஆண்டவர, இந்த மனுஷனை உடையும் ஆண்டவர, எப்படியாவது உடைச்சிரும் ஆண்டவர அப்படின்னு சொல்லி அவரை பெட்ல படுக்க வச்சிருவோம். அவர் அப்படி ஜெபம் பண்ணல. சரிங்கய்யா சந்தோஷம், வரங்கய்யா போயிட்டு வரேன், சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டு நீட்டா கிளம்பி போயிட்டாரு. இவரு போனதுக்கு அப்புறம் இந்த மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இடைப்பட ஆரம்பிச்சிட்டார். இவ்வளவு அசிங்கப்படுத்தி இவ்வளவு அவமானப்படுத்தியும் இந்த மனுஷன் இவ்வளவு சந்தோஷமா நம்ம பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை. நைட்டு பூரா இவர் தூக்கம் வரவே இல்லை. இன்னை வரைக்கும் நினைக்கிறேன் பிரைஸ் லார்ட் அவர் உயிரோட இருந்த நாட்கள் மட்டும் கூடார பண்டிகைக்கு அரிசி எல்லாம் அவர் வயல்ல இருந்தா வரும். அவர் ரசிக்கப்பட்டார். உங்க நற்குணத்தினால ஒருவர் தொடப்படலாம். அவர் ரசிக்கப்பட்டார். பிரைஸ் லார்ட். மூட்டைன்னா எப்படின்றீங்க, 20 மூட்டை 30 மூட்டைன்னு வரும். அவ்வளோ ஜனங்கள் கூடும் அங்க. அரிசி மூட்டை அந்த சணல் சாக்குல அவ்வளோ கூடும். உங்கள் நற்குணத்தினாலே நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து விசுவாசம்.
விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவையில்லாத பயத்தை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த தேவையில்லாத பயத்தை ஜெயிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் தான். கர்த்தர் மேல ஆணித்தரமான ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் இன்னைக்கு மரிக்க போறது இல்லை, மரிக்கும் தருவாயில பிசாசு உங்களை அப்படி பயமுறுத்தினாலும் நீங்க என்ன சொல்லணும்? நான் இன்று மரிக்க போவதில்லை. தேவன் என்னை குறித்து செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன பண்ணும்? உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். 1 யோவான் 5:5 ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் இல்ல இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பைபிள் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை வேற யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சாந்தம். நமக்குள்ளே அன்பானவர்களே சாந்தம் இருக்க வேண்டும். சாந்தம் இல்லாதவர்கள் வீட்டிலே ஸ்தோத்திரம் சாப்பாடு கிடைக்காமல் அல்லோலப்படுவார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன பிரதர் சொல்றீங்க? வாசிங்க சங்கீதம் 22:26. சங்கீதம் 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஒரு மெடிக்கல் ரிசர்ச் சொல்லுது, இந்த சாந்த குணம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சாந்த குணம் தான் உங்களுடைய ஹார்ட் பீட்டை வேகமா அடிக்க விடாம தடுத்து நிறுத்துதான். யாருக்கெல்லாம் ஹார்ட் பீட் வேகமா அடிக்குதோ அவங்க எல்லாம் வேகமா என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டவருடைய சமூகத்துக்கு இப்படியாக கடந்து போய் விடுவார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய சாந்தம் என்ன பண்ணும்? உங்களுடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஆண்டவர் படைத்த ஒரு மிருக ஜீவன் முதல்ல தெரியும் உங்களுக்கு, முதல்ல தண்ணியில இருக்கும். இந்த மிருக ஜீவனுக்கு ஒரு விசேஷித்த குணம் உண்டு. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட ஹார்ட் பீட்டை தண்ணிக்குள்ள இருக்கும்போது தன்னோட ஹார்ட் பீட்டை ரொம்ப கம்மி பண்ணிக்கும். தண்ணிக்கு வெளியில நிலத்துல இருக்கும்போது அதுக்கு தேவையான ஹார்ட் பீட் எதுவோ அதை அதுவே அடிக்க வச்சுக்கும். அதே தண்ணிக்குள்ள போகும்போது ஆக்சிஜன் இல்லாம 1 hour கூட தன்னோட ஹார்ட் பீட்டை கம்மி பண்ணி உள்ள மூங்கி இருக்கும்னு சொல்றாங்க ஆண்டவருடைய படைப்பு. ஆனா நம்ம ஹார்ட் பீட்டை கம்மி பண்றதுக்கு முடியல. பிரைஸ்லாம் படபடப்பு அடிக்கடி வந்துருது, படபடப்பு வந்துருது. பிரைஸ்லாம் ஐயோ இதை செஞ்சே ஆகணும். பதறாதீங்க, எதுக்கும் கர்த்தர் இருக்கிறார். விசுவாசம் உங்களை பதற விடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் உங்களை பதற விடாது. 99-100 வயசு தாத்தாவை பேட்டி கொடுக்குறாங்க. 100 வயசு தாத்தாவை பேட்டி கொடுக்குறாங்க. எப்படி இத்தனை வயசு வரையும் நீங்க உயிரோட வாழ்ந்துட்டீங்க? எப்படி, என்ன காரணம்? அவர் சொன்னது ஒரே ஒரு காரியம் ரொம்ப வேல்யூபிள் பாயிண்டா இருந்தது. இருதயத்தை என்ன பண்ணிக்கங்க? பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க. இருதயத்தை அதாவது அதிகமா துடிக்க விடாதீங்கன்னு சொல்றாரு. உங்க சாந்த குணம் உங்களுக்கு, நீங்க சாந்த குணமே உங்களுக்கு போஜனத்தை கொண்டு வரும். சங்கீதம் 22:24 எழுதிக்கிறது, உங்க சாந்த குணமே உங்களுக்கு போஜனத்தை கொண்டு வரும். சில பேரால் அந்த சாந்தத்தை கடைபிடிக்கவே முடியாது. இந்த சாந்தத்தை கடைபிடிச்சிட்டோம்னா நிறைய லூஸ் டாக்ஸை அவாய்ட் பண்ணலாம். இந்த நிறைய லூஸ் டாக் பேசுறோம் பாத்தீங்களா, இதுலதான் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். அதிகமா பேசிட்டோம்னா பாவம் இல்லாம போகாதுன்னு பைபிள் சொல்லல. பாவம் இருக்கும், அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே பாவம் வந்துடும் சொல்லுது. சாந்த குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களால முடியும் அன்பானவர்களே. பிரைஸ் தி லார்ட். அவருடைய இருதயம் என்னென்றைக்கும் வாழும். சாந்த குணம் உடையவர்கள் பூமி சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் தமது வழியை, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை தேவன் போதிப்பாராம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாந்த குணமுள்ளவர்கள் பதற மாட்டார்கள். சாந்த குணமுள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய கைடன்ஸ் இருக்கும். சாந்த குணமுள்ளவர்கள் லூஸ் டாக்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க, புத்திமான்களாய் இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் உத்தமர்களாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். சாந்த குணத்தையும் தீமோத்தேயு பவுல் எழுதுறாரு, 1 தீமோத்தேயு 6:11 வாசிக்க வேண்டாம். சாந்த குணத்தையும் அடையும்படி
நாடு கடைசி பகுதியில் எழுதியிருக்கிறது. சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று எழுதியிருக்கிறது. கடைசியாக இச்சை அடக்கம். எனக்கு அன்பானவர்களே, இந்த இச்சை அடக்கம் என்பது காம விகாரத்துக்கு ஏதுவான இச்சை அடக்கம் மாத்திரம் அல்ல. இச்சை அடக்கம் அப்படின்றதோட டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் எதுலலாம் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நாட் ஒன்லி இன் யுவர் லஸ்ட், உங்களுடைய காம விகாரத்தில் மாத்திரம் அல்ல, நம்முடைய பேச்சிலையும் இருக்க வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல் எதுல இருக்கணும்? நம்முடைய பேச்சில இருக்க வேண்டும். நம்முடைய நடத்தை, நம்முடைய பிஹேவியர்லையும் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் காணப்பட வேண்டும். எண்ணத்தை பேசணும், எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும், யார் இடத்துல எண்ணத்தை ஷேர் பண்ணணும்ன்ற என்ன பண்ணணும், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள இருக்க வேண்டும். உங்களுக்கு 5 Dress எடுக்கணும்னு ஒரு ஆவல் தோணுது வச்சுங்க, அந்த ஆவல் அப்படியே மேலோங்கிடுச்சு. ரொம்ப கணவனுக்கு உதவியா ஒரு 2 Dress மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு உங்களோட ஆசையை கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு வர்றீங்க பாருங்க, தட் இஸ் கால் செல்ஃப் கண்ட்ரோல். அதை தான் என்ன சொல்றாங்க, இச்சை அடக்கம்னு சொல்றாங்க. தமிழ்ல அப்படி மொழிபெயர்ப்பு பண்ணிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா அது மாத்திரமல்ல, நம்முடைய போஜனத்திலும் நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முட்டை சாப்பிடாதுன்னு சொல்றாங்க, பிராய்லர் சாப்பிடாதுன்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் நல்லதுதான். அதெல்லாம் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியுதா? அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படி மனம் விலகி விடுகிறது. இந்த செல்ஃப் கண்ட்ரோல் எங்கேயோ ஓடி விடுகிறது, கடந்து போய் விடுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம கொலைகாரனா கூட மாறுறாங்க. இந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம அநேகருடைய வாழ்க்கை சதஞ்சு போயிருக்கிறது. அன்பானவர்களே, ஆவியின் கனிகளிலே நாம் பூரணப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லாம் இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் முடிவு பரியந்தம் நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இருந்தோமானால் நாமும் ஆவிக்குரிய வரங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஒருவேளை நீ உங்களுக்கு இந்த காரியம் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டு சவற்றிலே நீங்கள் இப்படியாக எழுதி இதை நீங்க ஒற்றிக்கொள்ளலாம். உங்க வீட்டு சவத்துல நீங்க இதை இப்படியாக நீங்க டெய்லி கடந்து போற இடத்துல, மன்னிக்கவும், நீங்க டெய்லி பாஸ் பண்ற இடத்துல நீங்க இதை வச்சிடலாம். இதை வச்சு இதை நீங்க வந்து பார்த்துட்டு போகலாம். நமக்குள்ள ஆவியின் கனிகள் இன்னைக்கு இருக்கணும், அப்பதான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆவியின் வரங்கள் மட்டும் இல்ல, ஆவியின் வரங்களை மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா நன்மைகளையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொன்னீரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களை சரிப்படுத்திக் கொள்ள அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே, அநேக காரியங்கள் உண்டு தகப்பனே. கண்களை மூடுவோமா?